விபிசி ஒரு நாள் வந்தார். எப்பா, கடலூரில் ஒரு லீடிங் லாயர் இருக்கான், ஜி ராமகிருஷ்ணன் சொல்லி, அவனுக்கு மச்சினச்சியை கொடுத்தீங்கன்னா அவன் வேலை பார்த்து அவன் கோட்டை கழட்டிடுவேன். பெரும்பாலானவங்க பாருங்கள், நம்ம கட்சி வளர மாட்டேங்குதும்பான். ஆனால் கட்சிக்காக அவன் திரும்ப கூட அழைக்க மாட்டான். ஆனால் எந்த கட்சிக்காரனையும் நான் பகைச்சிக்கிறவே மாட்டேன். எல்லாரோடையும் நல்ல உறவாக இருப்பேன். ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தாலும் சரி. ஆர்எஸ்எஸ்காரனையும் நீங்கள் பழகிற முறையில், பேசுகிற முறையில் அவனை மாற்ற முடியுமா? முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு வேணும், அதுக்கான திறமை உனக்கு, மூளை உனக்கு வேணும். அவ்வளோதான். ஒரு 5 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு சொல்லி கோளாறாக இது பண்ணால் அவங்க வேணும்னே தாய்மாமன் வேணுங்கிறான். நன்மாரை ஓங்கி சொல்லிட்டான், இந்த இருக்கார், இவர் தான் என் தாய்மாமன். மீண்டும் நாம் ஒரு புதிய சகாப்தத்திற்குள்ளே பிரவேசிக்கிற காலம் வரும். அதுக்கு நம்முடைய முழு பலத்தையும் திரட்டி சகல வித்தைகளையும் செஞ்சு ஆட்களை வென்றெடுத்து கொண்டு வரணும். அதில் கலை, இலக்கியம் எல்லாத்தையும், வர்க்க போராட்டங்கள் மட்டுமல்ல, தலைவர்களுக்கும் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு கல்லூரி மாணவ பருவத்திலே இருந்து முழு நேர ஊழியராக நேரடியாக வந்தவன் நான். தோழர் ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அடிதடிகளும் கைகலப்புகளும் இரத்தக்களரிகளும் நிறைந்த நாட்களில் நாங்கள் அரசியலில் அடியெடுத்து வைத்தவர்கள், போலீஸ் கண்காணிப்பிலேயே இருந்தவர்கள். என்னுடைய துணைவியாருக்கு அந்த காலத்தில் எம்ஏ முதல் வகுப்பில் தேறி ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியை பணி கிடைத்தது. அதை கேபி ஜானகி அம்மாவும் சங்கரையாவும், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க தான் வேலைக்கு போகணும், நீங்கள்லாம் கட்சியில் வேலை செய்யணும்னு சொல்லி அந்த அம்மாவை வேலைக்கு போகிறத நிறுத்தினாங்க. மாதர் சங்க, முகவை மாவட்ட மாதர் சங்க தலைவர், செயலாளராக அம்பிகா நடராஜன் இருந்தாங்க. அந்த காலத்தில் நாங்கள் இரவு பகலாக வேலை செஞ்சோம். அரைக்கால் சட்டையோடு என் வகுப்பில் உட்கார்ந்து பெரிய தலைவர்கள், பெரிய அறிவாளிகள், பெரிய ஆள்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சொன்னால் நம்ப முடியாது. மெரினா ஆறுமுகத்தையோ அல்லது பல தோழர்களை சொல்ல முடியாது. கருமலையானையோ சூர்யா சேவியரையோ பல பேரை அப்படி வந்தவங்க தான். கல்யாணத்தை பற்றி சொன்னாங்க. திருமணங்கள் நிறைய செஞ்சு வச்சோம்னு. ஜிஆர் சொன்ன மாதிரி தான் விபிசி ஒரு நாள் வந்தார். எப்பா, கடலூரில் ஒரு லீடிங் லாயர் இருக்கான், ஜி ராமகிருஷ்ணன் சொல்லி, அவனுக்கு மச்சினச்சியை கொடுத்தீங்கன்னா அவன் வேலை பார்த்து அவன் கோட்டை கழட்டிடுவேன். இப்படி தான் அவர் சொன்னார். அப்படி தான் என் குழந்தையால் அங்கே கழட்டி விட்டோம். என் மச்சினை பிரபாகரை தீக்கதிருக்கு விளம்பர மேலாளர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தவன் அப்படியே உட்கார்ந்தான். அப்புறம் மேனேஜர் அப்புறம் பிஆருக்கு
கொஞ்ச காலம் நான் இருந்த மாதிரியே இவனும் கொஞ்ச காலம் பிஏவாக இருந்து அவர் சொல்ல சொல்ல எழுதின புத்தகம் தான் ஆரிய மாயையா திராவிட மாயையா. இப்படி தான் எங்கள் குடும்பங்கள் இந்த அரசியலில் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ நான் வந்து ஈஆர் சகலைன்னோ அல்லது ஈஆர் எண்ணெயை சகலைன்னோ நாங்கள் எங்கேயும் யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்லை. எளிமையாகவே வாழ்ந்தோம், எளிமையாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கும். ஆனால் மனித வாழ்க்கையில் எவ்வளவு ஆற்றலும் திறமையும் இருந்தாலும் ஒரு இந்த அறிவு வேணும்னு சொல்லுவாங்க, பட்டறிவு. ஒரு ஆங்கில கதை ஒன்று இருக்குது. ஒரு 4 பெரிய மேதைகள் அப்படியே ஒரு காட்டு வழியாக வந்தாங்க. ஒருத்தன் அங்கே குமிஞ்சு கிடந்த எலும்புகளை பார்த்து அந்த எலும்புகளில் ஒரு பகுதியை பிறக்கி போட்டு, இது ஒரு மிருகத்தோட எலும்பு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னா. எப்போ எவ்வளோ பெரிய திறமையான ஆளாக இருக்கான்னு சொல்லி அடுத்த வருஷம் சொல்லுவான், என்னால் இதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முடியும் அப்படின்பா. அப்படியா? இன்னொருத்தன் சொல்லுவான், அதுக்கு நான் உயிரவே கொடுக்க முடியும் அப்படின்பா. அதே மாதிரி அவன் வந்து எலும்பை ஒன்றா கடந்த எலும்பை சிங்க உருவத்தை கொடுத்துட்றான். சிங்க உருவத்தை கொடுத்த உடனே 3வது ஆள் சிங்கத்துக்கு உயிரை கொடுத்துட்றான். 4வது ஆள் பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி தப்பிச்சிட்டான். மனிதர்களுக்கு இந்த 4வது அறிவு தேவைங்கிறான். நீ எவ்வளோ பெரிய மேதையாக இருக்கலாம், அவனும் மேதை தான். அவனுக்கு என்ன மேதைத்தனம்? தப்பிச்சு போயிட்டான். அப்படி வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம். அரசியலில் நம்முடைய கட்சி பெரும்பாலானவங்க பாருங்கள், நம்ம கட்சி வளர மாட்டேங்குதும்பான். ஆனால் கட்சிக்காக ஒரு திரும்ப கூட அசைக்க மாட்டான். ஆமாம், ஒரு 4 வேறு கட்சிக்காரங்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி நம்ம இயக்கத்து பக்கம் கட்சி பக்கம் கூட்டு வருவானா, கூட்டு வர மாட்டான். இவன் பேசுகிறதுலையே அவன் மேலே ஓடிடுவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த அணுகுமுறை இருக்காது. வரட்டுத்தனம், கம்யூனிஸ்ட் வரட்டுத்தனம் பாங்க, அணுகுமுறை பழகுமுறை. என்ன நம்ம இயக்கத்தில் இப்போ வந்த தோழர்கள் பல பேர் மாநில செயற்குழு போயிட்டாங்க. நம்ம கண்ணன் இருக்கார், எஸ்எஃப்ஐலேருந்து வந்தவன். அவங்க கூட இருந்தால்தான் சமுத்திரக்கனி நடிகர் ஆகிட்டார். ராமகிருஷ்ணன் வட சென்னை மாவட்ட செயலாளர். சமூகம் தான் கட்சியினுடைய மாநில செயலாளர். எல்லாம் நம்ம மாணவர் சங்கத்தில் முகவை மாவட்ட தயாரிப்புகள். அப்போது நம்முடைய இயக்கம் என்று சொல்லி வரும்போது வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்கள் நாம் பார்க்கிறோம். எளிய மக்களுடைய போர்க்குணம், ஒரு மில் தொழிலாளிகளுடைய போராட்டத்துக்கு ரவுடிகளை எதிர்த்து ஆள் கொண்டு போகிற போது தாய்மார்கள் கூரையில் சொருகி வச்சிருந்த அருவாளை எடுத்து 2 மகன்கிட்டையும் கொடுத்து, போங்கடா அண்ணன் கூட போங்கடா, எதிர்த்து எவன் வந்தாலும் வெட்டி சாயுங்கடா அப்படின்னு சொன்ன தாய்மார்கள் எத்தனையோ பேர். சொல்ல முடியாது. இந்த சென்னலக்குடி மரத்திகளெல்லாம் மறக்க முடியாது. எத்தனையோ பேர் என்னால் சொல்ல முடியும்.
பல டைப்பான மனிதர்களோடு நான் பழகியிருக்கேன். ஆனால் எந்த கட்சிக்காரனையும் நான் பகைச்சிக்கிறவே மாட்டேன். எல்லாரோடையும் நல்ல உறவாக இருப்பேன். ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தாலும் சரி. ஆர்எஸ்எஸ்காரனையும் நீங்கள் பழகிற முறையில் பேசுகிற முறையில் அவனை மாற்ற முடியுமா? முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு வேணும். அதுக்கான திறமை உனக்கு, மூளை உனக்கு வேணும். அவ்வளோதான். ஆர்எஸ்எஸில் ஃபுல் டைமராக இருந்த ஒரு தன்னையே முதுகுளத்தூர் தாலுகாவை மாற்றிருக்கோம். அப்போது நிச்சயமாக எந்த அளவுக்கு நான் மார்க்சியம் லெனினியத்தை போதிக்கிறோங்கிறது தான், எவ்வளவு எளிமையாக சொல்லித்தர்றோங்கிறது தான். தோழர்கள் சொன்னாங்க, நீ பாலபாரதி சொன்னாங்க நீயே ஒன்று சொந்தமாக எழுதுன்னு. நான் நிறைய முகநூலில் ஒரு எழுதுனது சொந்த அனுபவங்களை ஒரு 1600 பக்கம் நம்ம உமர் ஃபாரூக்கு தான் அவருடைய படைகளை ஏவி எடுத்து கொடுத்துருக்கார். அதை பூரா கமலாலயம் என்கிட்ட கொடுத்துருக்கோம். அதை துவக்க சொல்லி, ஒழுங்கு பண்ண சொல்லி. அது அது ஒரு சிறந்த நூலாக அது இருக்கும். அதில் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் அந்த காலத்தில் தோழர்கள் நான் சொல்லுவேன், நீ வகுப்பு நடத்த போகிறீன்னா எதுக்க உட்கார்ந்துருக்கிறது யாருன்னெல்லாம் பார்க்காத. பேராசிரியர்களாக கூட இருப்பாங்க. நான் ஸ்டூடெண்ட் மூமெண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஆனால் பேராசிரியர்களுக்கு அப்புறம் வகுப்பு நடத்தியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? அதில் சில பேராசிரியர்கள் என் சிஷியன்னு வேற சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போது ஏராளமாக படிக்கணும். படிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இது. நாங்கள்லாம் ஒரு புத்தகங்களோட படித்து முடிக்கிற வரைக்கும் தலைமறைவாக இருந்ததெல்லாம் உண்டு. தலைமறைவாக போயிடுவோம். சில்வத்தூர் மலங்காட்டுகள்லாம் படித்து முடிச்சுட்டு திருப்பி வருவோம். ஒரு 15 புக்கு 20 புக்கு. ஒரு படித்த விஷயத்தை ஒரு டெய்லி ஒரு 10 பேர்த்தையாவது நான் சொல்லுவேன். அது கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கேட்குறவன் அவன் ஒரு படைப்பாளியாக, படைப்பூக்கம் உள்ளவனாக மாறிடுவான். அவ்வளோதான். நம்ம மனிதர்களை திமுக காரனா, அதிமுக காரனா, அவனா இவனாலாம் பார்க்கக்கூடாது. அப்படித்தான் நம்ம யாரையும் வேறு கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு இழுக்கிறது இல்லை. நம்ம என்ன பிறக்கிற போதே தாயின் மடியிலிருந்து செங்கொடியோடையாக பிறந்தோம் இல்லையே. நம்மளும் வேறு இதிலிருந்து வந்திருப்போம். அதே மாதிரி மற்ற கட்சிகளில் இருக்கிறவனோட பேசுகிறது, பழகிறது, அவனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது. அது அந்த திறமைகள் வேணும். அப்படித்தான் கொண்டு வந்திருக்கோம் பல பேரை. அந்த அணுகுமுறைகளும் பழகுமுறைகளும் கம்யூனிஸ்டுகள்கிட்ட ரொம்ப தேவை. அது இல்லைன்னா நீங்கள் கட்சிக்கு புது ஆளை கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் இருக்கோம்னு வைங்க. இந்த 1,00,000 பேரும் ரொம்ப வேண்டாம், 2 பேர் சேர்ந்து ஒருதனை குறி வச்சு பேசி அவனை நம்ம கட்சிக்கு இழுத்தோம்னா ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷம் 1,50,000 ஆகும். அப்படி சேர்க்குற சுபாவங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது. அவனை பார்த்தாலே டிஎம்கே எதிர்ப்பு, இவன் எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரி, எல்லாரும் எதிரி. அந்த நேசம் என்பது வேணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நம்ம தாமிகேசாவில் பார்த்தீங்கன்னா
படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஆமாம், அது ஒரு போர். அவன் படிச்சுட்டான்னா எழுத ஆரம்பிக்கிறான், எழுத்தாளர்கள் உருவாகிறான். இந்த சொன்னாங்களே, ஜிஆர்ஜியில் சொன்னார், நம்ம இவர் பேபி சொன்னார், பேபியெல்லாம் ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டில் இருக்கிற காலத்துலேயே எனக்கு ரொம்ப பழக்கம். அற்புதமான கலைஞர் அவர். கொட்டுக்காரன், குழல்காரன், நாதஸ்வரக்காரன், அமைவன், மிருதங்கக்காரன், எவனையும் விட மாட்டார். பெரிய ரசிகன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாகவதர்கள், பெரிய வலையவட்டி தவில்காரன், மிருதங்கக்காரன் எல்லாரும் அவருக்கு தெரியும். யாருக்கு? பேபிக்கு. கலை இலக்கிய துறையில் நவீன தொழில்நுட்பங்களில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். கேரளாவில் EMS ஸ்டடி சர்க்கிளில் நாங்கள்லாம் போயிருந்தப்போ இளைஞர் தான். இந்த கம்ப்யூட்டர்கள், டிஜிட்டல் இதெல்லாம் அறிமுகமாகிற நேரத்தில் அதை பற்றிய அறிவை பற்றி போதிச்சார் இந்தியா முழுவதும் இருந்த பத்திரிகையாளர்களுக்கு. அதே மாதிரி மற்றவர்கள்ட்டையும் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை ரொம்ப தெளிவாக கேட்பார். அப்படித்தான் பண்ணியிருக்கிறோம். இப்போது பெரும்பாலான தோழர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இடைக்கமிட்டிகளில், மாவட்ட கமிட்டிகளில், மாநில குழுவில் எல்லாம். இந்த வருஷம் இந்த மாநாட்டில் நான், TKR, AS ஒரு 4 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டோம். அடுத்த மாநாட்டில் இன்னொரு பெரிய குரூப்பு வெளியே வரும். புதிய தோழர்கள் மேல் கமிட்டிகளுக்கு உயர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதில் தெளிவாக இருங்க. எங்கேருந்து முளைச்சாம? தாவேக்கா ஆனால் எம்ஜிஆரா பெரிய இந்த நடிகரா? இல்லையே. சமீப காலத்தில் சினிமாவுக்கு வந்தவன். அல்லது இப்போ சொல்கிறாங்கல்ல ஜென்சின்னா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு உலகமே தெரியாது. திராவிடம்னா தெரியாது, கம்யூனிசம்னா தெரியாது, வாழ்க்கைன்னா தெரியாது, ஒன்றும் தெரியாது. சினிமா மட்டும் தெரியும். ஆமாம். இந்த கம்ப்யூட்டர்லாம் இதில் ஓடி இருந்துச்சு, நீ பார்த்துருப்பிய. ஒரு 2 பேர் கமல் ரசிகனும் ரஜினி ரசிகனும் போட்டு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு மேடையில். அந்த பக்கமாக ஒருத்தன் வருவான், பீகார்லேருந்து, பஞ்சம் பிழைக்க. அந்த கட்டட வேலை எங்கே நடக்குதுன்னு கேட்பான். இவங்க அப்படியே கையை காமிப்பாங்க. போவான். திருப்பி இந்த பீகார்காரன் சைக்கிளில் வருவான். இவங்க அதையே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சண்டைன்னா, அஜித் பெருசா விஜய் பெருசான்னு, அவன் தான் இவன் தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. 3வது ரவுண்டு அந்த பீகார்காரன் வருவான். இவங்க 2 பேர்ட்டையும் ஒரு பத்திரிக்கையை கொடுப்பான். என்ன பத்திரிக்கை? ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இங்கே வேலை பார்த்து, அது கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் கட்டாயம் வரணும். நான் மொதல் சந்தித்த ஆளுங்க நீங்கள் 2 பேரும் கூப்பிடுவான். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, ஒரு தமாஷ். நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை. அப்போ இதுதான் ஜென்சித்தனம்ங்கிறது. ஆனால் இவங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுதான் நம்ம கட்சி நேற்று நல்ல குழப்பமில்லாத முடிவை எடுத்திருக்காங்க. அது நம்ம தோழர்களுக்கே கூட என்ன இருக்கும்னா, பல குழப்பங்கள் இருக்கும்.
ஏன்னா நம்ம அப்படியே பழகினது. ஒரு போக்காகவே சிந்திப்போம். பலவிதமாக சிந்திக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. தெரியணும், மாறி இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் ஜீவானந்தம் பேச்சை கேட்குற போது ஜீவா மேடையில் 4 பக்கமும் திரும்பி பேசுவார். தெரியுமா? ஏன் அப்படின்னா மைக்கு கிடையாது. இங்கிட்டு 5 நிமிஷம் பேசுவார், இங்கிட்ட 5 நிமிஷம் பேசுவார், இங்கிட்ட 5 நிமிஷம், 4 பக்கம் சுற்றி பேசுவார். பிறகு மைக்கு வந்த பிறகு மைக்கு வச்சாங்க. மைக்கு வச்சாலும் அவர் இது மாறலை, திருப்பி சுற்றிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ சுற்றினா இந்த பக்கம் போனால் இப்போ என்ன பேசுறதுன்னு இங்கே தெரியாது. மைக்கில் பேசுறது மட்டும்தான் கேட்கும். அவர்கிட்ட சொல்லி 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 நாங்கள் மாணவர்கள்லாம் சொல்லி கிள்ளி திருத்தணும். அவர் காலத்தில் டைப். சும்மா இந்த கட்சி வளர்ந்துடல, பெரும் சண்டை போட்டு வந்திருக்கு திராவிட கட்சிகளோட எல்லாரோடையும். இப்போ நம்ம பேசுகிறோமே மைக்கு ஈக்கெல்லாம், அந்த காலத்தில் மகாத்மா காந்தி பேசுகிற போது மைக் இருந்துச்சா? அதனால் லட்சக்கணக்கான பேர் கூடுவான். என்ன செய்வாங்களாம்னா 1000 பேருக்கு ஒருத்தன் நிற்பான். இவன் பேசுவான், காந்தி பேசுவார், அதை இவன் பேசுவான். அடுத்த இன்னொரு கூட்டத்திலேருந்து இன்னொருத்தன் பேசுவான், அதை இன்னொருத்தன் அப்படியே பேசுவான். வாயிட்டே தான் மைக்காக மகாத்மா காந்தி காலத்தில் இருந்த மெத்தடாக தான் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ வசதிகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி வளர வேண்டியிருக்கு. மனித வாழ்க்கை என்பது சர்வசாதாரணமான விஷயங்கள் அல்ல. நன்மாரனுக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் போய் பொண்ணு பார்த்து போனோம், தெரியுமா உங்களுக்கு? நன்மாரன் அவன் எவ்வளோ பெரிய ஆள். போனால் பொண்ணு கேட்டு வர சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பொண்ணு ஆள் ரொம்ப கருப்பாக இருக்கான். கருப்புன்னா பரவாயில்ல, ஆனால் இது ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லிச்சு இந்த சமூகவள்ளி. அப்புறம் நான் போய் நான் தான்மா அண்ணம்மா சொல்லுமா பேசியாமல் அப்படி ஆள் இப்படி ஆளுன்னெல்லாம் பேசி ஒரு 1/2 மணி நேரம் பேசி பொண்ணை சம்மதிக்க வச்சு இன்றைக்கும் கேளு. அவன் மயங்கிட்டெல்லாம் சொல்லியிருக்காது. எல்லாம் பண்ணி இவனை தயார் பண்ணியாச்சு. தயார் பண்ணால் அப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த சாக்கிலேயே முடிச்சிடணும், இன்றைக்கே பூ வச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆளை விட்டு ஒரு 5 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு சொல்லி கோளாறாக இது பண்ணால் அவங்க வேணும்னே வந்து தாய்மாமன் வேணுங்கிறான். நன்மாரை ஓங்கி சொல்லிட்டான், இந்த இருக்கார் இவர் தான் என் தாய்மாமன். தெரியுமா உங்களுக்கு? அப்படி தான் அந்த கல்யாணத்தை முடித்தான் நன்மாரெலாம். கடைசி வரைக்கும் அவளுக்கு தாய்மாமன் நான் தான். எங்கள் ஊரில் எஸ்கே ராஜேந்திரன் இருக்கான், சிறுபான்மை தலைவர். ஆமாம், இவனுக்கு உனக்கும் தான், முத்துப்பாண்டிக்கும் தான். வைலாத்தேவர் தம்பியும் நானும் எஸ்கேஆருக்கு தாய்மாமங்களுக்கு உட்காந்து பொண்ணு பேசி முடித்தோம். சொன்ன மாதிரியே பல கல்யாணங்களில் தகப்பன் கல்யாணம், மகன் கல்யாணம், பேரங்கல்யாணம் உள்பட நடத்தியிருக்கேன். திருமணம் என்ன? அப்போது மனிதர்கள் தங்களுடைய எல்லா விதமான திறமைகளையும் காட்டணும். இந்த கூட்டத்தில் பாரதி கிருஷ்ணகுமாரங்க, எஸ் ராமகிருஷ்ணனுங்க, எல்லோரும் இந்த தேதியில் அவன் பூரா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க.
மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு அங்கே. அப்போ இது முழுக்க முழுக்க எங்கள் குடும்பமும் கட்சியும் இணைஞ்சி நடத்தியிருக்கக்கூடிய விழா. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மைத்துனர் பிரபாகரன், இன்னும் இங்கே இருக்கிற பாபு மாரிய மருமகங்க, பல டைப்புகள், இதோடு நம்முடைய மாநகர் புறநகர் கட்சி தோழர்கள் எல்லோரும் இணைஞ்சி இந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. வாழ்க்கையில் என்னுடைய இதாக 34 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். அதில் மனிதகுல வரலாறுங்கிற புத்தகம் மட்டும் 30,000 காப்பிக்கு மேலே விற்றுருக்கு. 30,000 பிரதிகளுக்கு மேலே. அது இன்னும் போட்டாலும் விற்கும். அது போடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த இவன் போடுறான். அப்போது புத்தகங்களும் படிக்க படிக்க மனிதர்களுடைய மனதை மாற்றும். எழுத்தாளர் சங்கத்துக்கும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய வகுப்புகள் நடத்தியிருக்கோம். மார்க்சிய வகுப்புகள், இலக்கிய வகுப்புகள், சிற்றிலக்கியங்களையும் பேரிலக்கியங்களையும் வாரி வழங்கியிருக்கோம் எழுத்தாளர்களுக்கு. அந்த முறையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 65 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன். அது இன்றைக்கு பலம் குறைந்தாலும் நாளை பலம் வந்தே தீரும். அதை தவிர்க்க முடியாது. எப்படி திராவிட இயக்கங்களை பின்னுக்கு தள்ளி ஒரு புதிய சக்தி வருது பாரு, தாவேக்கான். அதே மாதிரி மீண்டும் நாம் ஒரு புதிய சகாப்தத்திற்குள்ளே பிரவேசிக்கிற காலம் வரும். அதுக்கு நம்முடைய முழு பலத்தையும் திரட்டி சகல வித்தைகளையும் செஞ்சு ஆள்களை வென்றெடுத்து கொண்டு வரணும். அதில் கலை, இலக்கியம் எல்லாத்தையும், வர்க்க போராட்டங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாம் முன்னேறுவதற்கு தேவையான காலம். புதிய இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அது கஷ்டமான வேலை. ஏன்னா அவன் பூரா அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நீ இழுக்கணும்னா நீ அவனோட நெருங்கி பழகணும். நாங்கள்லாம் ஏஎஸ்எஃப்பில் இருக்கிற போது எங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? எங்கேயாவது பந்து விளையாடுற குரூப் இருக்கா, அவங்க கூட போய் பந்து விளையாடு, ஃபுட்பால் டீமோட சேரு. இவன் இந்த கூட்டம் இருக்கா, அவனோட சேரு, பழகு. அப்படியே அவனை அப்படியே கட்சிக்கு கொண்டு வா, அப்படியே கட்சிகளுக்கு கொண்டு வா. அப்படிதான். அப்படி மனிதர்களை உறவாட வேண்டியிருக்கு. பகைக்கக்கூடாது. நடிகன் பின்னாடி போனவன், இவன் பின்னாடி போனவன் முடியாது, கூடாது. அந்த காலத்தில் திராவிட இயக்கத்துக்கும் நமக்கும் எத்தனை சண்டை நடந்திருக்கு. பட்டுக்கோட்டை அழகிரிக்கும் ஜீவானந்தத்துக்கும் நடந்த சர்ச்சையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நாம் அடிப்படை பொருளாதாரம், அவங்க இல்லை மேல் கட்டுமானம் தான். திமுக, திராவிட கழகம். பட்டுக்கோட்டை அழகிரின்னு ஒரு பேச்சாளி இருந்தார் தெரியுமா? அவனுக்கு சமதையான பேச்சாளி திராவிட இயக்கத்தில் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. பேசி பேசி ரத்தம் கக்கியே செத்தார். அந்த அழகிரி பேரைத்தான் திராவிட தலைவர்கள் பூரா வச்சாங்க பிள்ளைகளுக்கு. எப்படி ஒரு தமாஷா இருக்கும். ஜீவாவுக்கு அவர் பதில் சொல்கிறார் அழகிரி. ஜீவா அடிப்படை பொருளாதாரம் தான், அதுக்கு பிறகுதான் மற்றெல்லாம். அழகிரி சொல்கிறாரு, ஒரு ஏழை பட்டினியா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் தெருவழியை ஓடியாரான், மயங்கி கீழே விழுந்துடுறான். விழுந்தால் அங்கே ஜீவாவும் நானும் நிற்கிறோம்.
நின்னா ஜீவா உடனே சோத்துப்பாறை எங்கே இருக்குன்னு தேடி போவார். ஏன்னா அவனுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு வேட்டியை வாங்கி அவனுக்கு இடுப்பில் கட்டி அவன் மானத்தை கொண்டு வந்துடுவேன், நிறுத்துவேன். அதுக்கு பிறகுதான் சோறு. இதான் சோறா மானமானப்போ ஒரு சண்டை நடந்துச்சு நமக்கு அவங்களுக்கு. அப்போ ஜீவாவோட எளிமையாக சோறா மானமான்னு கேட்குற போது யாருக்கு எது இல்லையோ அதை தான் கேட்பாங்கடான்னு அவரை இவர் கிண்டல் பண்ணி விட்டார் ஜீவா. அப்போ அவங்களுக்கு 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நமக்கும் 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, திராவிட இயக்கத்துக்கும் நமக்கும். ஆனால் நாம் அந்த அழியாத மார்க்சிய விஞ்ஞானத்தை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அந்த காலத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களால் ஓடியாழி முடியாட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு எங்களை ஏதாவது பயன்படுத்துகிறதுனா பயன்படுத்தலாம். நாங்களும் கட்சிக்கு கடைசி வரைக்கும் பயன்படுத்தி கடைசியாக ஒரு செங்கொடியை போத்துற வரைக்கும் உறுதியாக இந்த இயக்கத்தில் நிற்போம். நன்றி அனைவரும்.